ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் சௌ சட்னி தாங்க செய்ய போகிறோம். என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, சௌ சட்னி தான். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஒரு ரஃப்பான ஒரு சைஸில் அரிஞ்சிக்கிட்டேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்ச சௌவை சேர்த்துக்கிறோம். கோயம்புத்தூர் பக்கம் இது பேர் வந்து மேரக்கான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் இது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் அண்ட் ஃபைனலாக சாம்பார் பொடி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் தான் வாட்டர். பேசிக்காக இதில் எங்கள் மம்மி செய்யும்போது தண்ணியே சேர்க்க மாட்டாங்க. அப்படியே அந்த வெஜிடபிள்ஸை போட்டு சிம்மில் வச்சு விசில் வச்சுருவாங்க. அதில் இருக்க தண்ணியே போதுமானது. ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த மசாலா எண்ணெய் கூட பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து விசில் வச்சிடலாம். நீங்கள் 3 விசில் வச்சாலே போதும் தான். ஏன்னா அந்த 3 விசிலில் இந்த காய் நல்லாவே வெந்துடும். அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக காய் வெந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, அந்த சௌ எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. இது நம்ம ஸ்மாஷ் பண்ணாலே போதும். பாருங்கள், நீங்கள் அந்த ஸ்மாஷரெல்லாம் ஸ்மாஷ் பண்ணும்போதே அது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை ரொம்ப மசிக்க வேண்டாம். இதில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்போவே கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிடுவாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு 7 பேருக்கு இல்லை ஒரு 5, 6 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நான் இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது நல்லா திக்கியாக நல்லா உதிரியாக வரும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு கடுகு. இது கூட ரொம்ப முக்கியமானது பூண்டு. இந்த பூண்டை வந்து தட்டி தான் போடணும். ஸோ தட்டி போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் ஒரு 2-3 பேருக்கு எக்ஸஸாக கொடுக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஸோ தண்ணி ஊற்றினா டேஸ்ட் மாறிடுமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் அவ்வளோதான். எடுத்து பார்த்திங்கன்னா ரெடி. அவ்வளோதான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஒரு சௌ நிச்சயமாக ஒரு 8 பேர் சாப்பிட்லாங்க. தேங்க்யூ. பாய்.